Yeah.
ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. மங்களம் உண்டாகட்டும். வணக்கம் வணக்கம். நாங்கள் சித்தமின் பாக்கியம் ஐயா. அல்லது கவலா ஐயா, நீ வந்து பாதம் பாணிந்த என்னோட இருக்கும் இந்த காஞ்சிமாவூரில் என் பாதத்தவன் நீயும் உன் குடும்பத்தோடு சித்தமின் பாக்கியம் ஐயா.
மந்திரிகளே ஐயா எப்படி என்றால் நான்கு வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 18 புராணம் புராணம் 64 கலிகானம் கல்விக்கானம் 96 தத்துவம் மனைவிக்கானம் பூர்விக்கானம் அப்படி சொல்லக்கூடிய ஆமா மாதா பிதா அதோ குரு இதோ தெய்வம் அப்படி இருக்க என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தவர் ஆமா என்ன யாரு ஈன்றெடுத்த தாய் தந்தை என்ன பெற்றெடுத்த ஆமா அப்பா அம்மா அப்படி இருக்க என் அப்பா இன்னைக்கு 1 வருஷம் உருவாக்கிட்டு 16 ஆண்டு காலம் நடத்தி வந்தீங்க. அவர் என்ன பண்ணிட்டு போறாரு? ஆமா எப்பா நான் ஏதோ என்னால முடிஞ்சு நடத்தினேன் 14 ஆண்டு காலமா. ஆமா நான் நடத்தி அன்னதானம் போட்டு எதாவது முடிஞ்சது என்னால முடிஞ்சது. நான் போயிட்டு அன்னதானம் போட்டுனாக்கா ஆமா நான் மோட்சம் அடைஞ்சிருவேன். நான் முன்னாடி என்ன மாதிரி எத்தனை பேர் போறாங்களோ அவங்களும் மோட்சம் தான். நீ போனாலும் மோட்சம் தான். என்னைக்கும் மனிதனா பிறந்திருப்பாரு. ஆமா பிறப்போர் இருப்போர் ஆமா இறப்போர் 3 ஆமா அப்படி இருக்கும்போது நீ போனாலும் ஒரு காலமாக ஒரு மோட்சம் ஆமா மோட்சம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆமா மனம் கோணாத உதவி செய்ய வேண்டும். என்ன மட்டும் சொல்லி விட்டுல அவரு. ஆமா என்ன மட்டும் சொல்லி விட்டுல. ஆமா அண்ணன் இந்த நாடகத்துக்கே மெயின் மாதிரி அவர்தான். அது அந்த அண்ணன் திருவண்ணாமலை பார்த்து முதல் வருஷம் அவரை கொண்டு கூட்டு விட்டாரு. ஆமா அப்பா ராஜேந்திரா இந்த ஊர்ல உங்க அம்மா வந்து காசியம்மான் பேர் வச்சு ஆமா அதே மாதிரி உங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களை நல்லது என்ன மறைக்காமல் ஆமா இப்போ எனக்கு கரும்புலூர் செய்ய வேண்டும். நீ கண்ணாகுரிலே வந்தா பாரு கரும்புலூர்ல போன்ற கண்ணாகுரி அந்த காக்கான்ற பேர்ல ஆமா கரெக்டா போயிடுது. ஆமா அது மாதிரி அவரு எங்களை மட்டும் எங்களை எல்லாத்தையும் இன்னும் திருச்சாங்காட்டங்குடியில 1 வருஷம் ஆமா நாம நடத்துறது ஒரு குடும்பம் ஆமா சேர்த்து அங்கே 1 வருஷம் அண்ணன் கூட்டு வந்தது. ஆமா அந்த ராஜேந்திரன் எங்க அப்பா அப்படி அவரு மணிகண்டன் கொண்டு வந்து போய் பத்திரம் கொடுக்கும்போது ஆமா அந்த மணிகண்டன் கூட்டு பாபா பத்திரிக்கை கூட்டு பார்த்து அந்த மணிகண்டன் முத இப்பயும் சொல்லிதான் இருப்போம். ஆமா இது மாதிரி அப்பா சொல்லி நடத்து வரேன். ஆமா மணிகண்டன் இது வரைக்கும் நீ எதுவுமே நடத்தாவல. ஆமா நான் வருஷம் முறை நடத்துறேன். பெரிய ஜமால கொண்டு ஆமா மயிலாடுல பெரிய ஜமா அவங்க ஆமா நான் வருஷம் முறை நான் நிக்க மாட்டேன். ஆமா அப்படின்னு சொல்றாங்க மணிகண்டன். இப்படி இருக்க என் தந்தையார் அந்த சிவருமான எப்படி வாங்கினாரு ஐயா இப்படிதான் தனமக மறந்தாலோ ஐயா பிள்ளையே நான் திருந்தாய் மறந்தாலோ நான் சும்மா லைட்டு தான் ஓடணும். நானும் உள்ளே தானே ஒன் சைடாக உட்காந்து வலிக்குது. உட்காந்து ஃபுல்லாக வந்து ஒன் சைடாக உட்காந்து உயிர் மறந்தாலோ இந்த உயர் மேவி இந்த உடல் மறந்தாலோ கலை மறந்தாலோ இந்த 2 கண்கள் இருந்து மறந்தாலோ மறந்தாலோ இந்த கண்களும் நமச்சிவாய்த்தன மறவேணா என் அப்பனே நமச்சிவாய்த்தன மறவேணா என் அப்பனே அப்படி எங்க அப்பா ஆமா அந்த பெற்ற தாய் தன மகன் அவங்க பெற்ற தாய் தவனே மறந்துட்டாலும் அவனை மறக்க மாட்டேன் சிவனே ஆமா அப்படி என்று அண்ணாமலையார் உண்ணாமலையம் என்று ஆமா அட்ட நெஞ்சுக்கும் கலை மறந்தாலும் கலையை மறந்துட்டாலும் அவன் மறக்க மாட்டான் அவர் மட்டும் இல்ல ஆமா இங்க அமர்ந்திருக்க அனைத்துமே ஆமா அதனாலதான் இவங்க வந்துருக்காங்க உண்மைதாங்க நான் என்னால முடிஞ்சது ஏதோ கைகான சேர்ந்து என்னால முடிஞ்சது மறக்க மாட்டேன் அந்த அன்னதானம் எடுத்துக்கிறோம் ஆமா நாங்களே சேர்க்கிறோம் ஆமா நாங்களே சாப்பிடுறோம் பேர் யாருங்க ஆமா சிவபெருமானுக்கு அதாவது வந்து
எந்த குறையில்லாத வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா நல்ல உணவுகளுக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் போறாம பொச்சிருக்க கண்டிஸ் எதுவும் இல்லாமல் ஆமா அவங்க கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆமா அது மட்டும் இல்லாமல் நட்டு வரத்து உள்ளது ஓம் நமச்சிவாயத்தை அமருவன் நமச்சிவாயத்தை மறக்க கூடாது ஆமா அள்ளுமலர் ராஜேஷ் போன்ற அப்பா அவர் நினைத்து போய்விட்டார் அவர் முத்து மோட்சம் அடைந்து விட்டார் அதே போல் நாமளும் அடைய வேண்டும் என்று ஆமா ஆமா அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஆமா அப்படி இருக்க இந்த ரமேஷ் கிராமத்தியா ஆமா அவரும் வருஷம் எத்தனை மாதிரி சொல்லிட்டாங்க ஆமா போகாதப்பா வராதப்பா அப்படி சொல்லிட்டாங்க ஆமா நான் நிக்க மாட்டேன் ஒரு காலமும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரமேஷ் வந்து இந்த பந்தல்ல பாகம் எல்லாமே அவன் தான் முழு காரணம் உண்மைதாங்க அதே போல் இருக்கிற மக்களும் கூட ஒத்து வச்சாக்கா நாடகம் ஆடி 1000 பேர் கண்ணன் என்னால முடிஞ்சு சேர்ந்து போடலாம் ஆனா சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து எந்த குறையில்லாத கடவுள் காத்து ரசிக்க வேண்டும் என்னைக்கு அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் அதே போல் இந்த அயலூர்ல வந்தாங்க அவன் கையில உள்ளது இதை கொடுத்து நடத்துங்கப்பா நீங்க 10 கொடுத்துட்டாக்கா கொடுத்து நடத்துங்க சொல்றாங்க அவங்களுக்கு எந்த நோய் நொடி வராமலும் காத்து ரசிக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட இருக்கும் பம்பாயில் மக்கள் நான் ஒருவன் தான் அங்க இருக்கிறேன் எங்களுடைய சிநேகம் அன்பு பாசம் அப்படி இருக்க எல்லா உறவும் எல்லா உறவும் அங்க இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இதனால முடிஞ்ச கரம்பா நடத்துப்பா நான் ஒரு ஆள் செய்யறேன் வாங்க நீங்களும் வாங்க முடிஞ்ச வரைக்கும் வருவாரு 3 ஆண்டு காலமா இங்க வா வா ஆளுங்க வாங்க ஆளுங்க குமாரண்ணா வாங்க இல்ல வா இல்ல ஒரு நிமிஷம் வா 16 ஆண்டு காலமா வரமுடியல என்றும் 16 என்று மார்கண்டையன் கொடுத்த மாதிரி இந்த 16 ஆண்டு காலம் என் அப்பா இருக்கும் போது கூட வாக்குமார் போலாம் கூட அவர் கையில விடுது 2000 5000 3000 செய்ப்பா கூட வந்தாரு நான் எதனா செய்யணும் 2000 கொடுத்தா நீ வாயால நான் கொடுக்குறேன் இந்த வாயால நான் கொடுத்து அந்த வாயால அந்த 1000 பேர் அன்னதானம் செய்ய வேண்டும் நாமளும் ஒரு வேலை எடுத்து போட்டு வரணும் அந்த இலையை எடுக்கணும் அப்படி என்று அவர் பிரார்த்தனை அவரும் வந்து இந்த வருஷம் வந்துருக்காரு அவங்க குடும்பத்துல எந்த நோய் இல்லாமல் காத்திருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை கொண்டு அந்த ஆர்வம் கூட அப்படிதான் கூட பம்பாய் மக்கள் யாரும் ஒரு குறை வராமல் என்னைக்கு நான் இடவிடாமல் இந்த நகம் சரி எப்படி ஒட்டி இருக்கிறதோ நான் கால கேட்க வேண்டும் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அது புகட்டும் ஆனால் மந்திரிகளா ஐயா இதோ சாரி மறந்து விட்டேன் தொண்டமனார் சீனிவாசன் இதுக்கு முக்கியத்துவமா அவர்தான் ஒரு வருஷ காலமா போன் நம்பர் வாங்கி நான் ஆளை பார்க்கல ஒண்ணும் இல்ல பாத்துட்டாரு ஐயா அப்படி நடத்துங்க வாங்க போங்க அதை வந்து சொந்தமா ஆனா வாங்க அவங்க ஊர்ல திரும்ப அம்மாசில அவங்க வந்து நாங்க 10 பேர் ஆமா அதே போல் ஊர் ஊரா சொன்னா நமக்கு டைம் இல்ல நேரம் அதிகம் வரைக்கும் இதை வந்து அண்ணா அது மாதிரி அவர் குடும்பத்தில் எந்த நோயும் இல்லாமல் காத்து ரசிக்க வேண்டும் இதே மாதிரி அந்த அன்னதானத்தை நீ விடாது செய் அப்படின்னு சொல்லுகிறாரு ஆனா முடியுமா நாங்க தோணை வா நடத்துங்க நான் அங்க நடத்துறா நீங்க நடத்திக்கோ நான் இருக்கிற தோணை அப்படின்னு சொல்றாரு அவர் குடும்பத்தில் எந்த நோயும் இல்லாமல் அந்த கடவுளை பிறகு செய்கின்றேன் பயணம் ஒரு பயணி எத்தனை பேர் தத்து பாத்துறாங்க அவங்க மனைவியை தட்டு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு முதல்ல இருந்து இது வரைக்கும் 16 ஆண்டு காலமா அவர் திருதுண்ட வெங்காட்டினாங்க செய்தா வேணும் மூச்சு இருக்க நடத்தணும் அப்படி வர ஒரு முறை வந்து என் கூட நடத்தி கொண்டிருக்கின்ற அவர் குடும்பத்திலையும் யாதொரு கரை வராமல் போறாம பொச்சு கண்டிச்சு இல்லாமல் கேட்ட வரத்தை கொடுத்து காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஆமா அது மட்டும் இல்லாமல் இங்க அமர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாதாரம் வந்த கமலனுக்கு டைம் ஆகுது பாதாரம் வந்த கமலனுக்கு இந்த சிறியவன் 1 கோடி வணக்கம் ஐயா மட்டும் இல்லாமல் இங்க அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியோர் அயலூர் நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய பாதாரம் வந்த கமலனுக்கும் இந்த சிறியவன் 1 கோடி வணக்கம் ஐயா வணக்கம் அப்படி இருக்க எப்படி அமர்ந்து உள்ளதோ ஆத்தி மரம் அங்க இருக்குது அதே மாதிரி ஆத்தி மரம் அங்க இருக்கிறது அந்த சிவனுடைய ஆத்தி மரத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமான் அவருடைய பாதாள கமலங்களுக்கும் பிள்ளையாரோட பாதாள கமலங்களுக்கும் குலதெய்வமாக விளக்கக்கூடிய வீரபத்ர சாமியோட பாதாள கமலங்களுக்கும் வீரபத்ரில் அமர்ந்திருக்கும் குலதெய்வக்கூடிய பாதாள கமல சென்னமாமாவோட பாதாள கமலங்களுக்கும் இந்த சிறியவன் 1 கோடி வணக்கம் ஐயா அப்படி இருக்க சிஷ்யா ஐயா பிரம்ம சத்திரிய வைத்திய
சொல்லக்கூடிய இந்த 4 வர்ணத்தில் அமர்ந்திருக்கும் ஆமா சபை முன்பாக வந்தனே யாரு என்ன எனக்கு தெரியுமா ஐயா நீங்க யாரு ஊரு பேரு இந்த பெருத்த சபையை கூற வேண்டும் ஐயா அந்த பக்கம் சூட்டு நல்லா யாருக்கு வந்துருக்குல்ல வந்தா கூட இன்னொரு சேர் வாங்கிக்கலாம் ஐயா எப்படி திருதொண்ட நாடார் மட்டும்தான் விளக்கம் ஆமா மற்ற விளக்கமா சொன்னாங்க ஆமா ஒரு நாயனார் என்றால் ஆமா அரசாட்சி செய்து வரக்கூடிய காடவர்க்கும் மகாராஜா அவருக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய திருதொண்ட பக்தர் என்று விளக்கமா புரிந்தது ஐயா ஆமா இந்த நல்ல நேரத்தில் ஆமா அவர்தான் உங்களுக்கு நோய் நொடி இல்லாம வைக்கிறவர் தாராளமா வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் வந்து அந்த இறைவனோட அருளை பெறுங்க சுபஜெயம் அதே போல 701 வளர்த்திருக்கிறார் 1201 எடுத்திருக்கிறார் அல்லாமல் சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு திரு ஆலவாயன் திருநீரு இந்த திருநீரை வைத்த உடனே கொட்டூர் மணி என்ற சிறந்த நீ ஒரு சூரவேஷக்காரனாக்குறான் எங்க கம்பெனி அவனை போல ஒரு சோறு ஆட முடியாது அத போல நல்ல சூரவேஷக்காரன் அடுத்து வர எல்லாம் கைகறி செய்யலாம் நாமளும் செய்ய வேண்டும் என்று ஐயா மகாராஜா அப்படி அந்த 2011 படைத்த பரமக்கடவுள் ஆமா அவருடைய பதத்தை எந்நேரமும் மறவாமல் ஆமா அவர் பதத்தை துடித்து போட்டு வரக்கூடிய சிறுதுண்டு மக்கள் தெரியுது விளக்கமா புரியுது ஐயா குடிமக்கள் குறைக்க வேண்டும் காட்டுக்கு சென்றார் வேலையாட ஆமா காடவர்கோன் மகாராஜா ராஜமாபுரி அரசா செய்யக்கூடிய மகாராஜா சென்றார் ஆமா ஆனால் இந்த குடிமக்கள் கூறக்கிட்ட
ஆமா. காட்டுக்கு சென்ற மன்னர் ஆமா. வேட்டையாட சென்ற மன்னர் இன்னும் வீடு திரும்பவில்லை. ஆமா. ஏதோ என்ன தெரியலையே என்று நாம் விஜயமாய் கொண்டு விட்டனே. ஆமா. ஆனால் இன்று தினத்தில் ஆ. அவரை தேடி செல்ல வேண்டும். ஆமா. இந்த காஞ்சமான ஆகாரை விட்டு காஞ்சமான நகரை விட்டு ஆமா. காணவர் போகணும் மகாராஜனே. ஆமா. காணவர் தேடி கானகத்தில் தேட வேண்டும். செல்ல வேண்டும். ஆமா. எப்படி என்றால் ஆ. ஐயங்கடல் கணக்கடல் ஆனால் கேளும் காவலா மகாராஜா. இதோ ஆ. இந்த அரவணம் தலை கடந்து ஆமா. அரசனை தேடி செல்ல வேண்டும். ஆமா. சென்று வந்து விட்டோம். அப்படி ஆகட்டும். ஆனால் தண்டை கண்டு விட்டோம். ஆமா. அரசனும் ஆ. அவர் இருக்கும் இடமும் ஆமா. கண்டு விட்டோம். நான் வந்திருப்பதாக அரசனிடம் தெரிவித்து வருவாய். டேய் மந்திரி, மகாராஜா. கேள்விட மந்திரி. ஆமா. திருத்தொண்டன். ஆமா. மறுபடி கட்டளை வந்து விட்டாரா? வந்து விட்டார் ஐயா. சீக்கிரமாடா. ஐயா அப்படியே வந்து அருகாமையில் வரும்படி உத்தரவு சொல்லிவிட்டார். அப்படியே அப்படியே ஆகட்டும் சுவாமி. அரசே ஐயன் அரசே உன் பாத வந்தனம். ஏ டாக்டர். தங்களுடைய பாதார கமலம் உமது முதல் மந்திரியாக சிறுதுண்டன் அநேக கோடி வந்த அரசே. சுகமாக வந்து. படி வந்தாடி போலிருக்கிறது. கேள் பாதாத்து வந்து விடலாம். துதிக்கும். நீண்டால் பட்டு. பரமேஸ்வரன் அண்ணாள். அரசே மந்திரி, நம்ம வார்த்தை கேட்கலாமா? கேளு. அரசே மந்திரி, ஐயா நடக்காது நீங்கள் என்ன முட்டா.
இந்த ஆலாமரத்தடியில் அமர்ந்து உள்ளாய். இன்று தினத்தில் என்ன வரவேற்ற காரணம் நான் விவரம் தெரிவிக்க வேண்டும். அரசு குடிமக்கள் நம்ம நாட்டு குடிமக்கள் வந்து காட்டில் இருக்கக்கூடிய மிருக சென்னை சிறுத்தை புலி காடு இதெல்லாம் வந்து என்னுடைய நிலைமையெல்லாம் நாட்டியாக்கி விட்டது. அதனால இந்த நாட்டை விட்டு அயல் நாட்டுக்கு நாங்க பிழைக்க செல்கிறோம் அப்படின்னு தெரிவித்த உடனே நம்ம நாட்டில் இருந்து அயல் நாட்டுக்கு நம்ம நாட்டு குடிமக்கள் சென்று பிழைப்பலாம் அப்படி என்று அவரை குறைத்திருக்க வேண்டும் என்று இந்த காலம் வந்து மிருக ஜாதியெல்லாம் வேட்டையாடி எனக்கு ஆயாசமாகிறது. அதனால எனக்கு நித்திரையாக வேண்டும். உன் மடியில் உரைதான் நித்திரையாக வேண்டும். அப்படி அதற்காகத்தான் உணவு உரைத்து அப்படி ஆகட்டும் சார். எனக்கு பாவம் வேட்டையாடி விட்டு உன் மடியில் மீது என் கணவனை வந்து ஆகாய வழியாகப்பட்டது. அடே திருதண்டா இனியோ ஒரு நாட்டுக்கு தர்ம வேட்டையாடாமல் இந்த மிருக ஜாதி எல்லாம் அதர்ம வேட்டையாடினால் அந்த உயிரை பாக்கிதான் மிருக ஜாதி உயிர் பாக்கலாம். அந்த பாவம் எல்லாம் ஒண்ணு வந்து சொல்லி கொண்டது. இதெல்லாம் பாவம் தீர வேண்டும். நீ காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் புண்ணிய நதி சென்று வந்தா அப்போ உன் பாவம் தீரும் ஆகாய வழியில் கணவனாக அப்படியா? அதனால இப்போ நான் காசி ராமேஸ்வரம் சென்று திரும்ப வர வரைக்கும் இந்த சங்காலை பிடித்துக் கொண்டு இந்த முத்திரை மாதிரி அணிந்து கொண்டு நான் வரும் வரைக்கும் இந்த காஞ்சிமாபுரியில் நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்ய வேண்டும். ஏன் கேட்டா ஐயா இப்ப ஆண்டது வந்து அது தர்ம வேட்டை கிடையாது, அதர்ம வேட்டாடி விட்டான். அதனால் ஆதாயவாடி சாபத்தை கொடுத்து விட்டது. புண்ணிய சரித்திரத்தை சென்று சென்று அந்த பாவ வினோசனை அவர் நீங்கணும், பாவத்தை போக்க வேண்டும். அது வர வரைக்கும் நீங்க செங்கோல் பிடித்து அரசாட்சி ஒரு நிதி தவறாம அரசாட்சி செய்தா அதே போதும் ஐயா. அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி செய்யணும். நான் எப்படி நீதிநெறி தவறாமல் என் நாட்டு குடிமக்களை வருவார் என்று இல்லை என்று தெரிவிக்காமல் என்னால் முடிந்த வரைக்கும் கொடுத்தோம். அதே போல என் நாட்டில் இருந்து அப்படியே நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரும். ஐயா உங்கள் தப்பாடி
அப்படித்தான் செய்வதென்றேன். நீங்கள் சகல ஜாகத்தோட சென்று காட்டியார் வரும். அப்படியாகட்டும். மகாராஜா மந்திரி மகாராஜா இப்போ இல்ல ஆமா ராஜபாடம் அணிந்து ஆமா புறத்து விட்டு ஆமா காய்வாடி உத்தாஜி மட்டும் அணிந்து ஆமா ரூபதி மட்டும் அணிந்து அரகர அரகர சிவ சிவ மகாதா சம்போ சிவசங்கரம் ஆமா அப்படி என்று காசிநாதர் தேடி செல்ல வேண்டும். ஆமா அந்த காசிநாதர் மகாராஜா காசி நகர் ஆமா காசி ராமேஸ்வரம் வந்து விட்டோம். ஆமா என் பாவத்தை இந்த புண்ணிய நதியில ஆமா என் சிரத்தை முழுகி ஆமா என் பாவத்தை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அப்படியாகட்டும். நானும் கூட வரங்க நிறைய பாவம் பண்ணிட்டேங்க. ஆமா ஆமா எப்படி தெரிவித்தாரோ அப்படியே அரசாட்சி செய்ய வேண்டும். அவர் ஆட்சி செய்தபடியே நீதி நேரி தவறாமல். ஆனால் கவலா அங்க நீதி தவறாமல் எப்படி தெரிவித்தாரோ இந்த குடிமக்களுக்கு காஞ்சமாவரியில் நிதி நெறி தராமல் அரசாட்சி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படியா? அந்த நாட்டுக்கு பாருங்க, அந்த நாட்டுக்கு பிள்ளைகளும் ஐயா நாட்டில் உள்ள பிள்ளைகள் நல்லவா படித்திருவே பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறோம். எப்படி கடன் தெரியுமா? அரசர் குடிமக்கள் குறைத்திருக்க வேண்டும் என்று காட்டுக்கு சென்று விட்டார். நான் வேட்டையாட அவர் எப்படி தெரிவித்தாரோ அவர் செலவு தான் செய்ய வேண்டும். நம்ம செலவு செய்யக்கூடாது. சொந்த செலவு செய்யக்கூடாது. அவர் என்ன விட்டு போனாரு கொடுத்துட்டு போனாரோ அதை வச்சே நம்ம செய்யணும். இல்லையா? அதனால் எங்க பார்த்தாலும் கல்வி செலவு அமைத்தால் பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வி கற்று வேண்டும். அதனால் அந்த புத்தகம் ஆத்திச்சூடி இப்படி சொல்லக்கூடிய இப்ப ஏட்டிச்சூடி இந்த புத்தகம் அந்த காலத்துல உள்ள போறாங்க. இது கொடுத்தா பசங்க படிக்கூடி பசங்க சில சில பசங்க வாங்கிட்டு போவாங்க. பாட்டி வந்து வாங்கிட்டு போவா. செங்கல் வாசம் செய்து வரக்கூடிய சனவரன் காமாட்சி சொல்லக்கூடிய இந்த வண்ணப்படலுக்காக 200 ரூபாய் இருக்கிறார். சோமரெல்லாம் கொடுங்க. சோமரை ஏய் மகாராஜா அது மட்டும் இல்ல
ஆடு மாடுகள் ஆமா ஓடகாலைகள் ஆமா தாகம் தளிக்க ஆமா தண்ணீர் கிடைக்காத எங்க பார்த்தாலும் குளங்களும் ஏரிகளும் காவாய் வச்சு வைக்கட்டும் கோவெட்டி வைக்க வேண்டாம் கம்னாதான் நல்ல காலம் கம்னாதான் கேட்க முடியும் எங்க பார்த்தாலும் குளங்களும் காவாய் முட்டை வெட்டி வைக்க வேண்டும் அப்பதான் கால்நடை ஜீவங்கள் தண்ணீர் சிறந்து அருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலே ஆலயங்கள் தோறும் ஆடு கால போய் நடத்த வேண்டும் எங்க பார்த்தாலும் கோயில் கோயில் இருக்கணும் அப்பதான் போய் செய்ய வேண்டும் ஆமா அது மட்டும் இல்லாமல் இந்த தலை சுமை எடுத்து வருவர்களுக்கு ஆமா சுமை தாங்கல் நட வேண்டும் ஆமா அப்பதான் இலைப்பாறு பாருங்க ஆமா நேர் கூட கட்டணும் எனக்கா ஆமா இந்த ஊர் இலையில காட்டுல இருந்து நிறைய வெட்டி வர்றாங்க ஒரு நெல்லு முடிச்சு வர்றாங்க ஒரு கம்பு தூக்கி வர்றாங்க அது இறக்கி வைக்கணும்னாக்கா ரொம்ப தூக்க முடியாது இடி பொழிக்கும் நமக்கு சரிசமா வச்சுட்டாங்க ஒரு கல்லு சுமை தாங்கல் அதாவது பேர் சுமை தாங்கி அந்த காலத்துல வைக்கிறது அது மேல வச்சு நம்ம அப்படியே நாமளே வச்சு வளர்த்துக்கலாம் அந்த சுமை தாங்கல வேண்டும் ஆமா இவை அனைத்தும் நம்ம அரசு செலவுல செய்ய வேண்டும் ஆமா நம்ம செலவு செய்யக்கூடாது செய்யக்கூடாதுங்க என்ன சொல்லிட்டு போறாரு அரசு செலவுல ஆமா அவர் என்ன சொல்லிட்டு போறாரு ஆமா நாட்டை நீதி நேரம் தவறாமல் அரசு ஆட்சி செய்ய வேண்டும் அதுவே நிதி நேரம் தவறாமல் அந்த சிவரான மனதிலை கொண்டு அரசு செய்ய வேண்டும் ஆமா செய்யலாமா அப்படி காஞ்சிமாபுரம் ஆமா காஞ்சிமாபுரி ஆமா இது காஞ்சிமாபுரம் இல்ல அயல்நாடா ஏங்க இது நம்ம ஊர் தாங்க காஞ்சிபுரம் தான் இந்த காஞ்சிமாபுரியை ஆமா ஏற்கனவே ஆமா நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்து வந்து ஆமா ஆனா நான் விட்டு ஆமா காஞ்சி ராமேஸ்வரம் செல்வதற்கு ஆமா என்னுடைய மந்திரி அவங்களுடைய சிறுதண்டனத்தில் இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு போனா ஆனா நான் விட்டுட்டு போய் சமயத்துல என் நாட்டு குடி வீடு இல்ல ஆமா கூட புரிசமா இருந்தது ஆமா ஆனா இப்போ வந்து பார்த்தா ஆட மாளிகையாகும் கோபுரமா இருக்கிறது ஆமா ஆனா கோவில் இருக்கிறது என்ற ஒன்று தெரியவில்லை ஆனா இல்ல செல்வலா எப்படி வந்தது எங்க கொள்ளையடிச்சான் ஆமா எங்க திருடனா யாரை ஏமாத்துறான் ஆமா நாட்டு மக்கள் கூலியை குறைத்தானா குறைபடியாளதானா இதெல்லாம் என்னன்னு தெரியணும் பங்காளியா மச்சாண்டி அது கரும்புலை சார்ந்த சபிதா சபஸ்தி என்று சொல்லக்கூடிய 6 நண்பர்கள் இது அன்னப்படைகளுக்காக வேண்டி 21 வாங்கியுள்ளார் அந்த குடும்பத்திலே குலவை வழங்கக்கூடிய உன்னிடத்துல இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டா போகிற வயலே கூட குளிர்ச்சியமா இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்துருக்கேன் மாட மாளிகை கோட கோபுரமா எங்க கொள்ளையடிச்ச எங்க திருடன கூலியை குறைத்தாயா என்ன செய்த செல்வனா வந்தது எப்படி கடவுளே அரகர மகன் வருவாரா ஐயா நீதி தவறாமலே
அந்த ஆதி சிவபெருமான மனதில் கொண்டு நான் அரசாய் செய்தனை யாரையும் மோசம் செய்யவில்லை அரசே. குடிமக்கள் குடியை கெடுத்தாயா? கெடுத்தாயா? எத்தனை பேர் குடியை கெடுத்தா செல்வங்கள் வந்தது? மரியாதை சொல்லு. சொல்றேன். ஐயா கர்மத்தா வர்றாம எப்படி தெரிவித்துறோம்? அப்படியே தர்மம் தவறாமல் என்று நெறி தவறாமல் நான் அரசாட்சி செய்து வந்தேன். நான் யாரையும் மோசம் செய்யவில்லை. நான் யாரிடம் போய் அபகரிக்கவில்லை. யாரிடம் போய் சொல்லவில்லை. நான் யார் குடியும் கெடுக்கவில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை வராமல் தாங்கள் எப்படி தெரிவிக்கிறோம் அந்த சிவருமான அருள் பெற்று நான் அரசாட்சி செய்து வந்தேன் அரசே. இந்த மேல ஊர் மக்களவை கோட்டை கட்டினும் பள்ளிக்கூடம் பொருள் எத்தா வச்சு வச்சிருப்பாருங்க. 10 ரூபா வச்சு வச்சிருப்பாரு. நானும் ஒரு சிவபக்தன் தான். ஆனா உன்னை போலதான் இந்த நாட்டை நீதி தவறாமல் அரசாட்சி செய்து வந்தேன். ஆனா நான் அரசாட்சி செய்கிற சமயத்துல என் நாட்டு குடிமக்கள் எல்லாம் வீடு பூரா கூட குடிச்சு மாட்டாது. ஆனா இந்த 6 மாத காலத்தில் நான் காட்சிக்கு சென்று திரும்ப சமயத்துல 6 மாசத்துல 6 மாத்திரை வர முடியும். ஒண்ணுமே வர முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. மரியாதையா சொல்லு. எப்படி செல்வங்கள் வந்து ஒரையா மாத்திரியா நீ? திருதாண்டா அட என்னுடைய நாட்டில் திருதாண்டா உன்னிடத்துல எல்லா செங்கலும் படித்து என்னுடைய ராஜா முத்திரமோதத்தை ஒப்படைத்து விட்டு எவ்வளவு பொன்பொருளை செல்வங்களை விட்டு சென்றோம் அதை என்னிடத்தில் கொடுத்து விட்டு பொன்பொருள் எடுத்து சென்று உனக்கு பிடித்த இடத்தில் நீ காலங்களை கைப்பாய ஐயா இந்த செல்வா
இந்த செல்வால நாம் எடுத்துக்கொண்டு போகும்படி தெரிவித்து விட்டேன். ஆமா. நான் எங்க செல்வேன்? உன்னை விட்டு நான் பிரிந்து தனியாக எப்படி போகணும்? அரசே, நாம் இருவரும் இந்த காஞ்சிபுரம் எப்படி அரசாட்சி செய்யணும் தெரியுமா? இந்த நகமும் ஐயம் போல நாம் இருவரும் இந்த நகமும் சதையும் எப்படி ஒட்டி உள்ளதோ அதே போல்தான் அரசாட்சி செய்தது. இந்த தினத்தில் இந்த நகையும் சதையும் பிரி என்று தெரிகின்றாயே, நான் உன்னை விட்டு எப்படி பிரிவோம் அரசே? நான் தெரிவிக்கிறேன் தவறா என்னை விட சிறந்த சிவபக்தன். ஆனா இந்த செல்வங்களா எடுத்து சென்று என்னை விட சிறந்த சிவபக்தன். உனக்கு எங்க மனம் பிடிக்கிறதோ அங்க சென்று நீ காலங்களை கைத்து வருவாங்க. அரசே, நாங்கள் எப்படி தெரிவிக்கிறோம் அப்படி நான் யாரையும் மோசம் செய்யவில்லை, யாரையும் அபகரிக்கவில்லை, நான் யாரையும் கொள்ளடிக்கவில்லை. இந்த செல்வங்கள் எல்லாம் தானாக சிவருவான் அருளால் குவிந்து விட்டது, பொன்புறலும் குவிந்து விட்டது. அதனால் அரசே, தங்களுடைய வார்த்தை சிறுமேற்கொண்டு ஐயா நான் சென்று நான் வாரேன். தங்களுடைய வார்த்தை சிறுமேற்கொண்டு அந்த சிவருமான மனதில் எண்ணிக்கொண்டு அரகமா மகாதேவா சிவா காலகண்டா திருநேத்திர என்று தெரிவித்து மனதில் எண்ணிக்கொண்டு என்று வருகின்ற ஐயா. ஆனால் கேளுங்களா, காஞ்சிமாபுரியில் காடவர்க்க மகாராஜனும் இருவரும் அரசாட்சி செய்தோம். எப்படி என்றால் இந்த காஞ்சிமாபுரியில் காடவர்க்க மகாராஜன் 6 மாத காலம் பிறகு திரும்பி நாட்டுக்கு வந்து விட்டார். அந்த உடனே அந்த செல்வங்கள் அவர் விட்டு போனது புண்ணியம் தான். அது வளர்ந்தது ஏகப்பட்டது செல்வங்களும் தனதானே பொன் பொருளும். அதனால் இந்த செல்வங்கள் எல்லாம் அவருக்கு மனசுல என்ன வந்துச்சு, எப்படி இவன் வந்து ஜாஸ்தி ஆண்டானே, நம்மளும் ஒரு சிவன் ஜெகஜோத இருக்குது, நாடு நகரம் அலங்காரம் இருக்குது அப்படி என்று அவருக்கு பொறாமை கொண்டுதான் சொல்ல. எப்படியோ நாம அந்த நாட்டு ஆளுற மாதிரி அவனும் ஒரு நாட்டு ஆள வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அவர் என்ன செய்தார், நான் விட்டு போன செல்வம் தவறு மீதி இருக்கக்கூடிய அனைத்து செல்வம் செல்வமான கட்டளை திருமணம் கொண்டு வந்து விட்டேன். நான் ஒன்றே போவது நல்லது கிடையாது. அதனால் என் தேவையாக வெங்காட்டுறங்கை அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்தால் இருவரும் செல்வம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பிரித்து அழைத்து செல்வோம். அப்படியே ஆகட்டும் ஐயா. அப்படி என்றால் சொல்றேன், தன்னுடைய இளவியை வெங்காட்டு தங்கி அழைத்துக் கொண்டு நாம் இருவரும் அயல் நாடு சென்று நமக்கு சிவன் என்று இருக்கிறாரோ அங்கு செல்வோம் என்று வெங்காட்டு தங்கி அழைக்க வெங்காட்டு தங்கி வருகிறார். அந்த